இந்த சப்ஜெக்ட் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இப்போ வந்து வேர்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கம்பெனிக்கு என்டர் ஆகிறதுக்கே வந்து நம்ம கோடிங் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணாலும் கம்யூனிகேஷன் ரவுண்டு இருக்கும் ஒரு கம்பெனியில். அந்த ரவுண்டு கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய் ஹெச்ஆர் ரவுண்டில் கிளியர் பண்ண முடியும். ஹெச்ஆர் ரவுண்டுக்கு மெயினாக வந்து நம்ம கம்யூனிகேஷன், நம்ம இங்கிலீஷ் எப்படி பேசுகிறோம், எப்படி நம்ம ஒரு கம்பெனிக்கு போனால் எப்படி சர்வ் ஆக முடியும், அது எல்லாமே இது வேர்பல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ மெயினாக கம்பெனிக்கு நமக்கு நம்ம கோடிங் எவ்வளோ நாலேஜ் இருக்குது, ஆப்டிடியூட் எவ்வளோ நாலேஜ் இருக்குது, அது எல்லாமே தாண்டி வேர்பல் நாலேஜ் ஒரு இங்கிலீஷ் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறோமோ அதை வச்சு தான் நம்ம சர்வே ஆக முடியும் இண்டஸ்ட்ரி, லைக் ஐடி இண்டஸ்ட்ரியில். இப்போ வந்து கிளான்ஸ் எடுத்துக்கலாம். கிளான்ஸில் எப்படின்னா ஒரு கம்பெனியில் நம்ம ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னாலே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிளான்ஸு, வேர்பல்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ கிளான்ஸ் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னா ஒரு பர்சனோட ஸ்பீடு, அக்யூரசி, அவங்க எவ்வளோ ஸ்பீடாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அதெல்லாம் கற்றுக்கணுன்னா நம்ம கிளான்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப நம்ம மைண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் ஒரு பர்சனோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏரியாலலாம் கிளான்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். இட்ஸ் ஆப்டிடியூட். இது வந்துட்டு நார்மலாகவே ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு கேண்டிடேட் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஆப்டிடியூட் தான். ஸோ இது மூலியமாக தான் ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கம்பெனியில் ஹையர் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு கம்பெனி ஒரு பர்சன்ஸ் உள்ளே போகணுன்னாலே ஸ்டார்டிங் ரவுண்டாகவே இதுதான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இதை கற்றுக்கிறது மூலிமா எங்களுக்கு வந்துட்டு கம்பெனியை அப்ரோச் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு நாங்கள் இதெல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் படித்த ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ அது எங்களுக்கு நாங்கள் திரும்பியும் படிச்சுட்டு எங்களுக்கு அதை யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி லைக் வி ஃபீல் என்ன சொல்கிறது, லைக் ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறதுக்கும் அண்ட் நாங்கள் சீக்கிரம் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கற்றுக்கும் எங்களுக்கும் ஓகே பை இவ்வளோ ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டின்றது எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரீசனிங் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம டிசிஷன் எல்லாமே மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மோஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் பர்பஸில், கரியரில், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன இப்போ வந்து எங்கே ரீசனிங் வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அகாடமிக்ஸ் அப்படிங்கும்போது ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ப்ராப்ளம், எவால்வேட் த எவிடன்ஸ் அண்ட் ஃபார்ம் அ லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் இன் ரைட்டிங் அ எஸ்ஸே, சால்விங் அ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், கண்டக்டிங் அ ரிசர்ச், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ரீசனிங் வந்து அகாடமிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற இதில் வரும்போது இதில் வந்து எங்கெங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லாயர்ஸ், அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் ப்ராப்ளம் சால்விங் இடத்துல வந்து ரீசனிங் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கும்போது இது டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வந்து அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி வர இடத்துல எல்லாமே வந்து இந்த ரீசனிங் வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கும்போது அதில் வருது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ் அப்படின்னா இப்போ டேட்டா அனாலிசிஸ், அந்த மாதிரி இப்போது வர ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸில் வந்து இந்த ரீசனிங் வந்து அதிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது இதில் வந்து ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட்லி கம்யூனிகேட்டிங் ஐடியாஸ் அண்ட் க்ரூஷியல் ஃபார் அ டீம் ஒர்க் அண்ட் லீடர்ஷிப்ஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரீசனிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் த மிஷின் லேர்னிங் அப்படிங்கும்போது அதில் ஃபுல்லாகவே லாஜிக்கல் ரீசனிங் தான் இருக்கும். இப்போ ஏஐ வந்து ஒரு விஷயத்த லாஜிக்காக, இப்போ நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அது லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். மிஷின் லேர்னிங்கும் அப்படிதான். மிஷின் லேர்னிங் அப்படின்னா மிஷின் வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறது தான் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ரீசனிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து மாறிட்டே இருக்கும். ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங்கே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு கிரிட்டிக்கலாக என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் குளோபல் சேலஞ்சஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ரீசனிங் வந்து யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் நம்ம இன்னும் எப்படி எடுத்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லி தந்தேன், ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இப்போ ஒரு சம் டீச் பண்ணுறோன்னா அதில் வேறு மெத்தட் இருந்துச்சுன்னா
மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் யாரையாச்சும் கொஸ்டின் கேட்டு அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். நாங்கள் ஒருத்தருக்கு கொஸ்டின் நாங்களே சம் கொடுத்து நாங்களே சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் அவளுக்கு கேட்குறேன், அவன் எனக்கு ஆன்சர் பண்ணுறான். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு டீம் மாதிரி நாலேஜ் பிரித்து நாங்கள் ஒரு கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை வேறு டீமுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கேட்குற மாதிரி அவங்க அதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் வேர்புக்கு நம்ம